வாழ்க்கையில எல்லாரும் நம்மள புரிஞ்சுப்பாங்க. நம்மள்ட்ட பழகுறவங்க எல்லாரும் நம்மள புரிஞ்சுப்பாங்கன்னு ஒண்ணும் நிபந்தனை கிடையாது. கட்டாயம் கிடையாது. ஏன்னா, அவங்கவங்க சூழல், அவங்க இருக்கிற இடம், அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்படிதானே? அதனால வந்து ஒரு வேளை அவங்க ஃப்ரீயா இருக்காங்க, ரிலாக்ஸ்டா இருக்காங்க, எப்பவுமே ஹாப்பியா இருக்காங்கன்னா, சீக்கிரமா ஒருத்தவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க. அதற்கான ஸ்பேஸ் இருக்கும். இல்ல வீட்ல ஒரு டென்ஷன் இருக்கு, வேலை இருக்கு, கடன்ல இருக்காங்க, ஒரு பிரச்சனை இருக்கு. அதையும் தாண்டி நம்மகிட்ட ஒரு நட்பா இருக்காங்கன்னா, நம்மகிட்ட எப்போதும் அவங்களால சிரிச்சு பேச முடியாது. அவங்க சூழல் சரி இருக்காது. நம்மள புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு உண்மையா இருங்க. புரிஞ்சுக்காதவங்களுக்கும் உண்மையா இருங்க. அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸ்பேஸ் குடுங்க. எடுத்தங்க கவுத்தன்னு யாரையும் பேசிறாதீங்க. சரிங்களா? ஏன்னா, ஒரு உறவு சும்மாலாம் வந்து சந்திச்சிட மாட்டாங்க. எங்கிருந்தோ பொறந்து, எங்கேயோ வளர்ந்து ஒரு ஹாய் சொல்லி நட்பாயி, அது தொடர் கதையா மாறி, ஒருவரால் ஒருவருக்கு பெரிய உதவிகள் நடந்து, நம்ம சடனா யாரையும் வெறுக்கக்கூடாது. அவரவர் சூழ்நிலையை பொறுத்து தான் அவருடைய வாழ்க்கை எண்ணங்கள்.